அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட நேசிப்போட அன்போடு வாழும்போது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாருங்க, என்ன அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னர். அப்படி ஒரு அன்பு ஒரு ரூம்ல போட்டு அடைக்கவே முடியாது பண்ணாங்க. அந்த அன்பினுடைய சாரத்தை புரிந்து கொண்டு வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சமீபத்தில் நான் படித்த ஒரு அழகான ஒரு கதை, ஒரு பொக்கே ஷாப். இந்த பொக்கே ஷாப்பில் காலையில் ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். எனக்கு ஒரு மலர் கொடுக்க முடியுமா, ஒரு பொக்கே கொடுக்க முடியுமா, முக்கியமான ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு பொக்கே கொடுக்க முடியுமா. அவர் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. சரின்னு அந்த பையன்கிட்ட அந்த பொக்கையை எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த பையனில் பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுத்து வைக்கிறான். அது ரொம்ப சொற்பமான காசாக இருக்குது, ரொம்ப சொற்பமான காசு. அந்த பொக்கையோட 10ல் 1 மடங்கு கூட காசு இல்லை. அவர் சொல்கிறார், பரவாயில்லப்பா, நீ தான் வந்திருக்க, எடுத்துகிட்டு போன்றார். எடுத்துகிட்டு போ, அதனால ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போன். அவன் சொல்கிறான், இன்னைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள், அவளுக்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இதை வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லையேன்னு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ட்டு அந்த பொக்கே எடுத்துகிட்டு போகிறான். இப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, வர்றவனுக்கெல்லாம் இப்படி நீங்கள் பொக்கேவை ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து கடை நடத்துறது, நாம் எப்படி சாப்பிட்றது, நாம் எப்படி வாழ்கிறது, எல்லாருக்கும் இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறதுக்காக நம்ம கடை நடத்துகிறோம் அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், இல்லை, நான் இதே வயசில் இருக்கும்போது, இதே மாதிரி இருக்கும்போது, இந்த வயதில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பொக்கே வாங்கி கொடுக்கணும், இந்த மலர் கொத்து வாங்கி கொடுக்கணும்னு ஒவ்வொரு கடையாக போய் வேலை செஞ்சேன். அப்போ வந்து அவ்வளோ வேலை செஞ்சேன். ஒரு பொக்கே, ஒரு உதாரணத்துக்கு வந்து 3 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ரூபாயை என்னால் சேகரிக்க முடியல. கடைசியில் ஒரு 2 ரூபாயை நம்ம தான் சேகரிக்க முடிஞ்சது. நான் வந்து அந்த பொக்கே ஷாப்பில் இரவு நேரத்தில் வந்து நின்னேன். அப்போ அந்த பெரியவர் கேட்டார், அந்த பொக்கே கடைக்கார ஓனர் கேட்டார், என்ன விஷயம். அங்கே அந்த கடையில் இருந்த இந்த மலரகத்தினுடைய ஒரு கடைக்காரர், அவர் அந்த பெரியவர் கேட்டார், எதுக்குப்பா இப்படி ஓடி வந்திருக்க, இப்படி களைச்சு போயிருக்கே என்னன்னு. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், நான் அந்த மலர் வாங்கணும்னு நினச்சேன், என்கிட்ட 2 ரூபா தான் இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பரவாயில்லப்பா, அந்த 2 ரூபாயை நீ வச்சுக்கோ, அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்தா இந்த பொக்கேவை கொடுப்பான்னு என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பெரியவருடைய முகத்தை என்னால் மறக்கவே முடியல. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஏதோ நான் சாலையில் வரும்போது அந்த பெரியவரினுடைய முகம் போலவே ஒருத்தரை நான் பார்த்தேன். 25 வருஷம் கழிச்சு இந்த பெரியவருடைய நினைவு எனக்கு ஏன் வரணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே வந்து கடை திறந்தேன். பார்த்தா அதே மாதிரி என்ன மாதிரியே ஒரு பையன் வந்து நின்று அதே மாதிரி பொக்கே கேட்டான். நான் அந்த பெரியவராக நின்று அந்த பொக்கையை கொடுக்க வேண்டாமா, நான் அந்த பெரியவராக நின்று அந்த அன்பை மீண்டும் கொடுக்க வேண்டாமா, அப்பொழுதுதான் அந்த சிறுவன் வளர்ந்து இதே அன்பை இன்னொருவனுக்கு கொடுப்பான்னு அவர் கற்றுக் கொடுத்தாராங்க. இந்த அன்பு நம்ம கொடுக்குறோம்ல, இது வளர்க்கும் சார், சமூகத்தை வளர்க்கும் சார், வளர்க்கும் வளர்க்கும் வளர்க்கும். ஒரு சின்ன பையன் இதே மாதிரி கடற்கரை ஓரமாக தன்னுடைய தங்கையை கூட்டிட்டு நடந்து போகிறான். அவனுக்கே ஒரு 8 வயசு தான் இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்படி நடந்து போகிறான், மிடுக்கா நடந்து போயிட்டு இருக்கான் தங்கச்சியை கூட்டி. தங்கச்சி வந்து ஒரு பொம்மை கடை வந்தோடனையும் அப்படி இந்த பொம்மையை வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த பொம்மையை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேட்குறான், இந்த பொம்மை உனக்கு வேணுமா, அண்ணன்ட்ட சொல்லு, இந்த பொம்மையை நான் வாங்கி தரேன், என்கிட்ட சொல்ல, நான் வாங்கி தரேன். இந்த குழந்தை ஆமான்னு தலையாட்டுறான். உடனே வேகமாக போய் கடைக்காரர்கிட்ட, இந்த பொம்மை எவ்வளோ, அது ரொம்ப காஸ்ட்லியான பொம்மை, பயங்கர காஸ்ட்லியான பொம்மை, இந்த பொம்மை எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் உடனே தந்துடுறேன், எவ்வளோ பொம்மை. அவர் உடனே சிரிச்சுட்டே இருக்கிறாரு, உன்கிட்ட எவ்வளோ வச்சிருக்க, உன்கிட்ட எவ்வளோ வச்சிருக்க. உடனே அவன் பாக்கெட்டில் கை விட்டு ஒரு 8 கிளிஞ்சல்கள், இந்த சிப்பிகள்னு சொல்லுவாங்கல்ல, கடற்கரையில் கிடைக்கும் சிப்பிகள், அந்த 8 சிப்பிகள் எடுத்து டேபிளில் போடுறான். என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு 8 சிப்பிகளை அவர் அப்படியே பார்க்குறாரு. இந்த கடையில் வேலை பார்க்குறவனும் பார்க்குறாங்க. அந்த 8 சிப்பிகளில் அவர் 3 சிப்பி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மித்த அந்த அவன்கிட்டே கொடுத்துட்றாரு. அவ்வளோதான்ப்பா, 3 சிப்பி தான் போதும், எடுத்துகிட்டு போகணும். அவர் ரொம்ப அப்படி கம்பீரமாக அந்த பொம்மையை வாங்கி தன்னுடைய தங்கையினுடைய கைகளில் கொடுத்துட்டு அப்படி கம்பீரமாக நடந்து போகிறான். இப்போ இந்த கடைக்காரர் கேட்குறாரு, கடையில் வேலை பார்க்குறவர் கேட்குறாரு முதலாளிகிட்ட, ஏங்க அந்த பொம்மையினுடைய விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே வரும், வெறும் 3 சிப்பியை வாங்கிட்டு அவன்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்து விட்டீங்களே, இது சரியான்னு. அவர் சொன்னாரா, அப்படி இல்லைப்பா, எல்லாத்தையும் நம்ம காசால் பார்த்துட முடியாது, எல்லாத்தையும் நம்ம காசால் கணிச்சிட முடியாது. இப்போ நீ காசு கொடுத்தா தான் நான் அந்த பொம்மையை கொடுப்பேன்னு சொன்னால் நாளைக்கு அவன் மனசில் போய் காசு தான் பெரிதுன்னு போய் பதிஞ்சிரும்ப்பா. இவன் வளர்ந்து பெரியவனா வருவான்ல, அப்போ அவனுக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு இருக்கும்ல. வெறும் 3 சிப்பிக்காக இப்படி ஒரு
பொம்மையை கொடுத்தார் ஒரு பெரிய மனிதர்னு அவனுக்கு நினைவுக்கு வரும்ல, அப்போ நாமும் அப்படி இருக்கணும்னு அவன் நினைப்பான்ல, அந்த நினைப்பு தான் முக்கியமே தவிர, அதைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு விதைக்க வேண்டுமே தவிர, பணம் இருந்தால்தான் நாம் எதையும் செய்ய முடியும் என்கிற நினைப்பை நாம் விதைத்து விடக்கூடாது என்று அவர் கற்றுக் கொடுத்தாராங்க. அதை நம்ம விதைச்சிடக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுத்துருக்கூடாது. இப்போ பணத்தால் மட்டும் அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட முடியாது என்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்தது சார். ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். ராமேஸ்வரத்தில் ஒரு இஸ்லாமிய நண்பர் காலையில் 3 மணிக்கு கடையை திறந்து வச்சிருந்தார். 3 மணிக்கு இஸ்லாமிய நண்பர், ஜவுளி கடை. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா 3 மணிக்கு யார் வந்து வேஷ்டி சட்டை வாங்க போகிறாங்க, 3 மணிக்கு யார் வந்து புடவை வாங்க, 3 மணிக்கு எதுக்குங்க கடையை திறந்து வச்சுருக்கீங்க, இப்போலேருந்தே வியாபாரம் நடக்கணும். அப்படி கிடையாதுப்பா, ராமேஸ்வரம் வந்து இந்துக்களினுடைய புனித பூமி. தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வருவாங்க. நாடுமணிலேருந்தே தர்ப்பணத்தெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்க வர்றாங்கல்ல, சிலர் துண்டை மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க, சிலர் வந்து வேஷ்டி இதை மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி மறந்து வச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உதவியாக நம்மளுடைய வியாபாரம் இருக்கணும்ப்பா. நம்ம வியாபாரம் வெறும் வியாபாரமாக மட்டும் பணமாக மட்டும் இருந்து விடக்கூடாது, பிறருக்கான சேவையாகவும் இருக்க வேண்டும்னு அவர் கற்றுக் கொடுத்துட்டு போனாருங்க. அப்படி நாம் செய்யக்கூடிய வேலை அன்பு சார்ந்து சேவையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அந்த தொழிலை காப்பாற்றும், இந்த பிரபஞ்சம் நம் வாழ்வை காப்பாற்றும். அதை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.